அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்காகவே என்ற தொடர்ச்சியான காணொளிகளினுடைய வரிசையில் இன்றைக்கு விஜயதசமி நாள். ஜெயம், அதாவது வெற்றிக்கான ஒரு நாளாக நாங்கள் இந்துக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்துக்கள் மட்டுமல்ல, இந்துக்களோடு இணைந்தவர்கள் ஒரு சமூகமாக இன்றைக்கு நாங்கள் ஒரு பாடசாலையாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு வெற்றி விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விஜயதசமியினுடைய சிறப்பம்சங்களை பற்றி புதிதாக நாங்கள் ஒன்றும் கதைக்க தேவையில்லை. ஏன்னா நாங்கள் காலகாலமாக அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து 9 நாட்கள் விரதம் இருந்து 10வது நாள் இந்த நாளை நாங்கள் வெற்றிக்கான நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் அது வெற்றியை தரும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இதை தவிர இந்த நவராத்திரியும் இந்த விஜயதசமியும் எங்களுக்கு வாழ்க்கைக்கு எப்படியாக எங்களுக்கு என்னென்ன பாடங்களை சொல்லித் தருகிறது என்று பார்த்தால், சக்தியினுடைய 9 வடிவங்களை கொண்டாடுகின்ற விரதம்தான் இந்த நவராத்திரி விரதம். அந்த வகையிலே முதலாவது சக்தியினுடைய வடிவமாக நாங்கள் கொண்டாடி கொள்வது ஷால்யபுத்ரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வடிவம். ஒரு விஷயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணும். சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்தால் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண வேணும், பிகினிங் என்று சொல்லுவோம். ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு தைரியம் வேணும், துணிவு வேண்டும், மனதிலே அதுக்கான ஒரு விருப்பம் ஏற்பட வேண்டும். இவை எல்லாவற்றையும் உருவாக்குகின்ற வடிவமாக இந்த ஷால்யபுத்ரி வடிவத்தை நாங்கள் சொல்லுவோம். ஒரு விஷயத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், அந்த விஷயத்தை நாங்கள் தொடர போகிறோம் என்று சொன்னால் அதற்கான நிலையான தன்மை, ஸ்டெபிலிட்டி இருக்க வேண்டும். அதையும் கொடுக்கின்ற வடிவமாக இந்த ஷால்யபுத்ரி வடிவம் இருக்கின்றது. 2வது வடிவம் ஒரு திறமையை வளர்க்க போகிறோம், அல்லது ஒரு அறிவை வளர்க்க போகிறோம், அல்லது ஒரு நடத்தையில் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோம், ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் ஒன்றை கொண்டு வர போகிறோம் என்று சொன்னால் டிசிப்ளின், அதாவது அந்த செய்கின்ற வேலையில் ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே நேரத்தில் டிவோஷன், அந்த வேலை தொடர்பாக அல்லது அந்த நடத்த தொடர்பாக ஒரு அர்ப்பணிப்பு ஒன்று எங்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக சிறந்த அறிவு இருக்க வேண்டும். எந்த வேலையை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோமோ அல்லது அதை கண்டினியூ பண்ண போகிறோமோ அது தொடர்பான போதுமான அளவு எங்களுக்கு அறிவு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் விஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற ஞானம் இருக்க வேண்டும். இப்போ நான் இங்கே சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாமே நாங்கள் ஒரு ஆன்மீக ரீதியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தம் இல்லை. சாதாரணமான எங்களுடைய மனித வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய குறிக்கோள்கள், இவை எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொள்றதுக்கு இதெல்லாம் அத்தியாவசியமாக இருக்கிறது. அடுத்த வடிவம், 3வது வடிவம் சந்திரகாந்தா என்று சொல்லப்படுகின்ற வடிவம். பியூட்டி, அதாவது அழகு. அழகு என்று சொல்கிறது தனியாக அப்பியரன்ஸில் மட்டுமல்ல, எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை அழகாக செய்கிற வடிவம் ஒன்று இருக்க வேண்டும். அதாவது ஈஸ்தட்டிக்கான ஒரு விடயம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எந்த ஒரு விடயத்துக்குள்ளே போகின்ற போதும் ஃபியர், பயம் இல்லாமல் போக வேண்டும். அதே நேரத்தில் மன்னிக்கின்ற ஆற்றல், சாந்த குணம், இவை எல்லாத்தையும் உள்ளடக்கிய வடிவத்தை நாங்கள் சந்திரகாந்தா வடிவம் என்று சொல்லிக்கொள்ளுவோம். அடுத்த வடிவம் இந்த குஷ்மந்தா என்ற வடிவம். அதாவது தன்னுடைய ஒரு ஸ்மைல், ஒரு புன்னகையால் இந்த யூனிவர்ஸ், இந்த அண்டத்தையே உருவாக்கினவன்னு சொல்லி நாங்கள் குஷ்மந்தாவை சொல்லிக்கொள்வோம். அப்படி என்று சொன்னால் கிரியேஷன், படைப்பாற்றல். இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை படைப்பாற்றல். இன்றைக்கு நாங்கள் ஏஐக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சிந்திக்கின்ற ஆற்றல் குறைந்து போகிறது, எங்களுடைய எனர்ஜி குறைந்து போகிறது, எங்களுடைய சக்தி குறைந்து போகிறது. இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குஷ்மந்தா என்று சொல்லப்படுகின்ற வடிவத்தில் இருக்கின்ற அந்த சக்தி. அடுத்தது ஸ்கந்தமாதா. பெண்களுக்கே உரித்தான ஒரு குணம் இந்த தாய்மை. பெண்மை தாய்மையாக மாறுகிற போது அது தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கின்ற ஒரு சக்தியாக மாறும். அது பெண்களுக்கு இருக்கின்ற ஒரு குணம், அந்த சாந்த குணம், அந்த தாய்மையை சொல்லுகின்ற வடிவம்தான் இந்த ஸ்கந்தமாதா என்ற குணம் அல்லது அந்த வடிவம். அதுதான் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். அடுத்தது காத்தியாயினி என்று சொல்லப்படுகின்ற வடிவம். கரேஜ், திரும்பவும் ஒரு துணிவையும் வெற்றியை நோக்கிய ஒரு பயணத்தையும்
நெகட்டிவிட்டி என்று சொல்லப்படுகின்ற எதிர்மறையான சிந்தனைகள் அல்லது எதிர்மறையான சூழலை தகர்த்து பாசிட்டிவிட்டி, நேர்மறையான அல்லது ஒரு வெற்றியை நோக்கிய பாதையிலே போகக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த கார்த்தியாயினி என்று சொல்லப்படுகின்ற வடிவமாக இருக்கும். அடுத்தது காலராத்திரி என்று சொல்லப்படுகின்ற வடிவம். அது அந்த அந்த சக்தியை பார்க்கிற போது அவள் இருட்டுக்குள்ளே தான் அந்த அம்மன் இருப்பார். ஏன் அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால், எங்களை சுற்றி இருக்கின்ற இருட்டுக்களை நாங்கள் தகர்க்க வேண்டும் என்றது தான் அந்த வடிவத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. எங்களை சுற்றி இருக்கிற இருட்டுக்கள் ஏனைய மனிதர்கள் அல்ல, எங்கள்கிட்ட இருக்கிற ஈகோ, நான் என்று சொல்லப்படுகின்ற விடயம். ரெண்டாவது, புறக்கணிப்புகள், இக்னோரன்ஸ். ஒரு வேலையை செய்கின்ற போது அல்லது ஒரு நோக்கத்தை அடைவதற்காக நாங்கள் போகின்ற போது எங்கள்கிட்ட இருக்கின்ற அந்த புறக்கணிப்பு அல்லது ஆட்டிடியூட் பிரச்சனை என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளோம் என்று சொன்னால், எங்களுடைய மனப்பாங்கிலே இருக்கின்ற நெகட்டிவான விஷயங்கள், அதே நேரத்தில் எங்களோட சூழலில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள், எங்களுக்குள்ளேயே இருக்கின்ற இந்த சோம்பல் அல்லது துணிவில்லாத தன்மை அல்லது பயம், இவை எல்லாமே எங்களுக்கு எதிர்மறையான ஒரு சக்தியை தரப்போகிறது. இவற்றையெல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கிறது காலராத்திரி வடிவம். அடுத்தது மகாகௌரி வடிவம். இவற்றையெல்லாம் தவிர்க்கின்ற போது நாங்கள் ஒரு சாந்தமானவராக இருப்போம், அமைதியானவராக இருப்போம், சிம்பிளிசிட்டி, அமைதியானவராக இருப்போம். அதே நேரத்தில் மன்னிக்கக்கூடிய ஆற்றல், ஃபார்கிவ்னஸ் எங்கள்கிட்ட இருக்கும். அடுத்தது சித்ராத்ரி என்று சொல்லப்படுகின்ற வடிவம். இவற்றையெல்லாம் கடந்து வருகிற போது, ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து பிகினிங்கில் ஒரு துணிவான முடிவெடுத்து இப்படியான சவால்களையெல்லாம் கடந்து வருகின்ற போது அல்டிமேட்லி, அதாவது கடைசியாக நாங்கள் ஒரு ஞானத்தை அடைந்து கொள்வோம். அது எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு எங்களுக்கு ஒரு எல்லாவற்றையும் தரக்கூடிய, அதே நேரத்தில் நாங்கள் ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற விடயம் எங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் நாங்கள் இந்த உலகத்தையும் புரிந்து அதற்கேற்றால் போல நடந்து கொள்வோம். ஆன்மீகத்தில் இருக்கிற விடயங்களுக்கும் எங்களுடைய வாழ்வியலில் நடக்கிற விடயங்களுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இல்லை. இதை ஆன்மீக ரீதியாக விளங்கப்படுத்தினாலும் சரி, அல்லது ஒரு மனிதனிடம் இதை விளங்கப்படுத்தினாலும் அது ஒன்றுதான். நாங்கள் எல்லோருமே சாதாரண உலகியல் வாழ்க்கையில் இருக்கிறோம். நான் சொன்ன அத்தனை குணங்களும் எங்களுக்கு தேவையானது. இவற்றையெல்லாம் நாங்கள் சரியாக செய்கின்ற போது இறுதியாக 10வது நாள் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுதான் இந்த நவராத்திரியினுடைய கருத்தாக அல்லது நவராத்திரி சொல்லித்தருகின்ற பாடமாக எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த விஜயதசமி அனைவருக்கும் வெற்றியையும் சௌபாக்கியத்தையும் தரும் என்று சொல்லி பராசக்தியை பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.